பிரியாணியவே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்து பிரியாணி சாப்பிட முடியலையேன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கீறி விட்ட பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 3 நறுக்கிய தக்காளி, அதை போட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின முட்டைக்கோஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் கிட்டத்தட்ட 2 பேர் சாப்பிட்றதுக்கே 1/2 முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். ஸோ முட்டைக்கோஸ் நிறைய போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி, ஏன்னா அப்போ தான் முட்டைக்கோஸ் வேகும். தண்ணியை போட்ட உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விடுங்க. மூடி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ரைஸ் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டாக நான் கஸ்தூரி மேத்தி மட்டும் தூவி விட்டுருக்கேன். இது இல்லாட்டியும் முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஈஸியாக இது போய் பிரியாணியை மிஞ்சுமா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை விட இந்த முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த முட்டைக்கோஸுக்கே நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்குது, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டைக்கோஸுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸை அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடு எதுனா சைனா. சைனாக்கு அப்புறம் இந்தியா, இந்தியாவுக்கு அப்புறம் ரஷ்யா இருக்கு. இந்த முட்டைக்கோஸில் கால்சியமும் விட்டமின் கேவும் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல சத்து, பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதை விட முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கேபேஜில் கலோரிஸ் ரொம்ப கம்மி, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. நம்ம கேபேஜ் ரைஸ் போடும்போதே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கேபேஜ் நிறையா தான் இருக்கும், ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லி இது போல் புதுசாக தகவல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.